ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். அனைவருக்கும் வணக்கம். இது மனிதா மனிதா நிகழ்ச்சி. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இன்றைய தினம் பேசுவதற்கான ஒரு செய்தி அப்படிங்கிறது ஒரு சின்ன விரிவான உரையாடலுக்கான வாய்ப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று உதகையில பேசும்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 மட்டும் அல்ல, 2031 நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், 36 நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே 200+ திமுக தான் ஜெயிக்கும், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல திமுக தரப்புல இருந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய கருத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்வருடைய கருத்து ஆரம்பத்துல இருந்தே 2026 அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கையோட தான் அவரும் செய்திகளை வெளிப்படுத்துறார். கல யதார்த்தமும் 2026ல ரொம்ப நம்பிக்கைக்குரியதாகத்தான் இருக்கிறது. 2036 அப்படின்ற அடுத்த கட்ட 31, 36 அப்படின்றதெல்லாம் அவர் குறிப்பிடுவது அப்படின்றது அது அதற்கடுத்து தொடர்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிறுவனத்தினுடைய எதிர்கால கணிப்பு இதையெல்லாம் மனதில் வைத்ததாக இருக்கலாம். அவர் ரொம்ப பிரதானமா முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, உதகை மலர் கண்காட்சியில ஊட்டி மட்டுமல்ல, நம்முடைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து அங்கு வந்திருந்த பல்வேறு பயணிகளினுடைய கருத்துக்களையும் கூட நாங்க கேட்டோம். ரொம்ப பாசிட்டிவா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிறப்பா செயல்படுறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சியினுடைய தாக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த பயணம் அப்படின்றதையும் அவரு குறிப்பிட்டிருந்தார். இது ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு முதல்வர் ஒரு இடத்துல ரொம்ப நாள் தங்கி இருந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக இவ்வளவு நீண்ட ஓய்வு என்றெல்லாம் இல்லாமல் எல்லா நேரங்கள்லயும் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான அல்லது அலுவல் ரீதியான பணிகள்ல தான் அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார். இப்பதான் கொஞ்சம் இப்பயும் கூட அங்க ஊட்டியில ஒரு சில அரசு நிகழ்ச்சிகளையும் சேர்த்தே வைத்துதான் அவர் அங்க போயிருந்தார். மலர் கண்காட்சி அப்படின்றத தொடர்ந்து 2வது ஆண்டாக திறந்து வைத்து அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதை ஒட்டித்தான் இது எல்லாத்தையுமே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு சுத்தி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் திரௌபதி முர்மு அவர்களின் பெயரால ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ், இந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வம் எங்களை யாருமே அழைக்கவில்லை, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், அழைக்கல அப்படின்னா கூட்டணியில இருக்கீங்களா இல்லையான்றதை அவங்க தான் சொல்லணும். ஆனா இவரே சொல்லிக்கிறாரு, ஆமா நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் ஒரு அழுகை ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் இன்னொன்னு என்ன சொல்றாரு, நயினாரோடு பேசுகிறோம்னு சொல்றாரு. நயினார் இப்போ வரைக்கும் ஆமா நான் ஓபிஎஸோட பேசிட்டு தான் இருக்கேன், எங்க அண்ணன் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு வார்த்தையை அவரு சொல்லல. இந்த பக்கம் பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ராமதாஸ் அவர்கள் கூட்டுறாரு. கூட்டும் பொழுது 250 பேருக்கு மேல அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. வெறும் 15 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அதாவது தலைமை கழக நிர்வாகிகள். அதான் அவரு செய்திகள்ல பார்க்கும்போது படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறது எப்படின்னு ஆலோசனை கொடுத்ததாகலாம் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதான் அவர் தலைமை கழக நிர்வாகிகள் கூட முழுசா வரல அப்படின்றது. கட்சி மொத்தமா அன்புமணி பக்கம் சைட்லைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அன்புமணி பக்கம் சைட்லைன் ஆன அந்த பார்ட்டியினுடைய நேச்சர் என்னவா இருக்கு அப்படின்னா, 2000க்கு முன்னாடி ராமதாஸ் வளர்த்த அந்த கட்சி இட் இஸ் நோ மோர் எக்ஸிஸ்டிங். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. உண்மையிலேயே பாட்டாளி வர்க்கத்திற்கான ஒரு கட்சியாக அவர் உருவாக்கிய ஒரு நிறுவனம் அவரே அதற்கு பிறகு எடுத்த பல்வேறு மாற்றங்களின் காரணமாக இன்றைக்கு அவருடைய கையில் இருந்து நழுவி போயிருக்கிறது அப்படின்றதுதான். அந்த பக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத விட அனைத்திந்திய முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவையும் திராவிடத்தையும் விட்டு விடுவது அவர்களுக்கும் நல்லது. தேவையில்லாத சொம. ஒருத்தர் நல்லா நடந்து போயிட்டு இருக்கும் போது தேவையில்லாம பெரியாரோட கைத்தடிய தோல்ல போட்டுக்கிட்டு நடக்கிறது அப்படின்றது அது ஒரு பெரிய பாரம். அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு தத்துவ வலிமை தேவை. அந்த வலிமை எல்லாம் எடப்பாடி பழனிசாமியிடம் கிடையாது. அதனால அந்த வார்த்தைகளை அவர் உதிர்த்து விட்டு எப்படி அதிமுக அஇஅதிமுகவாச்சோ
அது மாதிரி இது வந்து அஇஅக அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு கட்சியின் பெயரையே அவங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இப்படி சுத்தி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே வந்து ஒரு உதிர்ந்து போன நிலையில ஒரு முதிர்ச்சியான அரசியலை வெளிப்படுத்த தவறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த பக்கம் ஒரு சின்ன நடிகர் கூட்டம், இப்படியான அரசியல் சிச்சுவேஷன்ஸ வச்சுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கணக்கு. இது திமுகவுக்கு எதிரான கூட்டணி, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி, அது அதிமுக பாஜகவா இருக்கட்டும், இல்ல வந்து வேற இப்போ டிவிகேவாகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், இவங்க யாருமே வந்து அவங்களுக்கு திமுக டஃப் கொடுக்கற அளவுக்கு வலிமையா இல்லை அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? அரித்மெட்டிக்கா அவங்க சில கால்குலேஷன்ஸ மேக் அவுட் பண்றாங்க. அதிமுகவுக்கு மினிமம் கேரண்டி ஒரு 25, பாஜகவுக்கு ஒரு 11, 31 ஆயிருச்சு. அதே போல ராமதாஸுக்கு ஒரு 5, 36 ஆயிருச்சு. அது போக சின்ன சின்ன உதிரிகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி நேரத்துல அதிமுகவினுடைய வலிமையை ஆன்டி இன்கமென்சியை பயன்படுத்தி ஒரு 38-40 வரைக்கும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கீடாக இருக்கிறது. ஆனா இந்த அரித்மெட்டிக் வந்து 1, 1, 2 அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நடுவுல பிளஸ் இருந்தாதான் 1, 1, 2, நடுவுல மைனஸ் இருந்தா 1, 1, 0, இல்ல நடுவுல இன்ட்டு போட்டாலும் 1, 1, 1 தான். அப்போ இவங்க பிளஸ்ஸா இருக்கிறதா அதை ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க. அப்படியான பிளஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த பிளஸ் தான் கிரெடிபிலிட்டி அப்படின்ற முக்கியமான பார்ட். அந்த கிரெடிபிலிட்டி வந்து அதிமுகவுல இருக்கிறதா? அப்படி இருந்திருந்தால் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு இடைத்தேர்தலையோ அல்லது ஏதோ ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலேயே எதிரொலித்திருக்கும். மாறாக கிட்டத்தட்ட 7 தொகுதிகள்ல வந்து டெபாசிட்டை இழந்து போற நிலையில பாஜகவுக்கு பின்னால போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதிமுக வந்து பொசிஷன் ஆகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற அதிமுக என்கின்ற கட்டமைப்பை வலிமையாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களிடமிருந்து வாக்கு பெறுவது என்று வரும் பொழுது, கையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தவிர்த்த மக்கள் என்று வரும் பொழுது, நிர்வாகிகளை தக்க வைப்பதற்கு அவர் விருந்து கொடுத்தா போதும். நிர்வாகிகளை தக்க வைப்பதற்கு அவர் வந்து சில தாள்களை அள்ளி இறைத்தால் போதுமானது, சில சில விஷயங்கள் போதுமானதாக அதுக்கு இருக்கும். ஆனா மக்கள் அப்படின்னு வரும் பொழுது அந்த திரளை வந்து வெறுமன கறி விருந்தை காட்டியோ அல்லது வந்து பணத்தாள்களை காட்டியோ மக்களை வந்து ஏமாற்றி விட முடியாது அப்படின்றதுதான் கடந்த கால உதாரணங்கள். இது எல்லாத்திலுமே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய லேக்ல இருக்கிறாரு. தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய தலைவரா இருக்கிறாரு. இந்த மே மாதம் அந்த கேரவன் இதழ்ல வந்து ஒரு முக்கியமான கட்டுரை சுஜாதா சிவஞானம் அவர்கள் எழுதி இருக்கிறாங்க. ஏற்கனவே குருமூர்த்தி RSS நிழல் முகம் அப்படின்றது குறித்து அவங்க ஏற்கனவே எழுதினது ரொம்ப பிரபலமா, தமிழ்லயே கூட அது வந்து புத்தகமாக வெளியிடப்பட்டது. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பீஸ் எழுதியிருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் என்ன சாதிக்க காத்திருக்கிறது அப்படின்னா, பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டுல தன்னுடைய அவுட்ஃபிட்ஸின் மூலமாக, இந்து முன்னணி மூலமாக, VHP மூலமாக, இந்து மக்கள் கட்சி போன்ற சில உதிரி அமைப்புகளின் மூலமாக திருப்பரங்குன்றம் மாதிரியான மலைப்பகுதியில பெரிய இந்து முஸ்லிம் விரோத போக்கை உருவாக்குவதற்கான வேலையை செய்கிறார்கள். அப்படியான ஒரு கட்சியோடு இதையெல்லாம் கண்டிப்பதாக ஒரு காலத்தில் அறியப்பட்ட அதிமுக இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறது என்றால் இது என்னத்தை சொல்ல விரும்புறாங்க? ரெண்டாவது, ஒரு பெரிய சங்க வந்து அதிமுகவுல இருந்து தொடர்ந்து அரித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது பாஜக. உதாரணத்திற்கு இப்போ ஓ பன்னீர்செல்வத்திற்கு பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு அவர் வந்து ஒரு தோல்வி அடைந்த தலைவர் தான். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக என்கின்ற கட்டமைப்புக்குள் இருந்த வரைக்கும் அவருக்கு என்று ஒரு குறைந்தபட்ச ஒரு செல்வாக்கு அல்லது குறைந்தபட்ச ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது தென் தமிழகத்துல. இப்ப அதையும் வந்து பாஜக உடைத்து எறிந்து விட்டது. நேற்று ஓ பன்னீர்செல்வம் அழுதாரு. என்னன்னு, நான் வந்து பாஜக கூட்டணியில என்னை கூப்பிடாதது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு பண்ணார் இல்லையா? அவர் ஏன் விட்டு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, இனி எதுக்கு நாங்க நயினார் நாகேந்திரனை போட்டுட்டோம், இதுக்கப்புறம் இன்னொரு அதே சாதியை சேர்ந்த இன்னொரு தலைவர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு சிம்பிளான கணக்கை பாஜக போட்டு ஓ பன்னீர்செல்வத்தை காலி பண்ணிருச்சு. ராமதாஸ் மாதிரியான ஒரு ஆளை வந்து அப்படியே ஓரம் கட்டி விட்டு அன்புமணி ராமதாஸை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த அன்புமணி குரூப் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுதான் கணக்கு அப்படிங்கிறது அதிமுக மட்டுமாக இல்லாம மற்ற அந்த கூட்டணியில் கூடிய மற்ற கட்சிகளையும் உடைக்கிறதையும் ஒரு வேலையாவே இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, 2 கட்சி தான் அது. அதிமுக தவிர்த்து அதிமுக பாமக 2 தான் கட்சியாக இருக்கிறது. மற்றபடி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து கட்சியாக இல்ல. அவர் வந்து தனிநபர் தான். அவர் லோக்சபா எலெக்ஷன்லயோ சட்டமன்ற தேர்தலையோ அவர் நின்று ஜெயிச்சதும் இல்ல, இனி ஜெயிக்க போறதும் கிடையாது.
மூப்பனார் ஒரு காலத்துல 22% ஓட்டு வாங்கி 20 சீட்டு ஜெயிச்சது அப்படின்றதெல்லாம் வந்து மூப்பனார் காலத்திலேயே முடிந்து விட்டது. அதற்கு பிறகு வாசனுக்கு அந்த செல்வாக்கு எந்த காலத்திலும் கை வந்ததே கிடையாது. அப்போ பாஜகவுடைய கூட்டணி என்பது எதை முன்னிறுத்துகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட தத்துவத்தை, சித்தாந்த பின்புலத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய பொது புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. பொதுவா பொது புத்தி அப்படின்றது வந்து எல்லா நேரங்கள்லயும் வந்து ஒரு அழிவை நோக்கியதாக போறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியானதா இருக்கும். பொது புத்தியை வந்து ஒரு அழிவு சிந்தனையை நோக்கி நகர்த்துவது அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். வட இந்தியாவில வந்து பல்வேறு மாகாணங்கள்ல நம்ம அது நடந்ததை பார்த்திருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய முசாஃபர் நகராக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு பொது புத்தியின் பேரால, படையெடுப்பாளர்கள் அப்படின்ற பேரால, ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்ற பேரால சக இந்தியர்களுக்கு எதிராக திருப்பி விட முடிகிறது. ஆனா இது எதுவுமே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பொது புத்தி என்பது பெரியாரை பின்பற்றுகின்ற புத்தியாக, குறைந்தபட்சம் அவன் தனக்குள்ள சாதியை உயர்த்தி பிடிப்பவனா இருக்கலாம். ஆனா பொதுவெளின்னு வரும் பொழுது ஒரு முஸ்லீமை வந்து அவன் வந்து அவ்வளவு வெளிப்படையாக ஒரு படையெடுப்பாளர் என்றோ அல்லது ஆக்கிரமிப்பாளர் என்றோ அவன் கற்பனையிலும் நினைத்து கூட பார்க்க மாட்டான். இரண்டாவது, சாதி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆங்காங்கே சில ஆணவ படுகொலைகள் பிரச்சனைகளை இவர்கள் கைகாட்டினாலும் கூட, பொது சமூகம் என்னவாக இருக்கிறது, இதை ஆதரிப்பதாக இருக்கிறதா? நாளைக்கே மைக் எடுத்து இந்த எல்லா ஊர்லயும் போய் நில்லுங்க, இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, அது தப்புங்க, பிள்ளைங்க புரிஞ்சு நடந்துக்கணும், இல்லைன்னா நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, தப்புங்க அப்படின்னு தான் பொதுவெளியில நிற்பான். அவன் வீட்டை தாண்டி வெளியே வர்றான் அப்படின்னா அவன் வந்து அந்த சட்டையில வந்து லேசா ஒரு கருப்பு வாடை எட்டி பார்க்கதான் செய்யுது எல்லாருக்கும். இது பாஜகவுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. அதுதான் மதுரையில் நடக்குது. மதுரையில வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்க அதை ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் சொல்றாங்க. ஹிந்து என்கின்ற ஒரு மதம் உருவாவதற்கு முன்னால் இருந்தே மதுரையில வந்து பல திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்படும் பொழுது, திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்படும் பொழுது இந்து என்கின்ற வார்த்தை பிரயோகத்திலேயே கிடையாது. கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயில் குடைவரையப்பட்ட பொழுது அங்க இந்து என்கின்ற வார்த்தையே கிடையாது. மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சி ஆலயம் அமைக்கப்பட்ட பொழுது அங்க இந்து என்ற வார்த்தை கிடையாது. வலையில் இருக்கக்கூடிய அழகரனுடைய ஆலயம் அமைக்கப்பட்ட பொழுது புத்த கோயிலாக இருந்திருக்கலாம் என்று தோப்பா அவர்கள் கருதுகிறார். ஆனா அதுக்கு பிறகு கல்லராக மாறும் பொழுதும் கூட அங்க இந்து என்கின்ற வார்த்தை இருந்ததா அப்படின்னா கிடையாது. நாயக்கர் காலத்துல ஏதோ ஒரு கல்லழகர் கோயில்ல இருந்து வந்த திருவிழா வேற, மீனாட்சி சொக்கநாதர் திருவிழா வேற, இது ரெண்டையும் ஜாயின் பண்றாரு. இந்த ஜாயின் பண்றதை வந்து எல்லா சாதியும் ஏத்துக்குது. மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த பிராமணர்களும் அதை ஏத்துக்கிறாங்க. அங்கிருந்து வரக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. வழிநெடுக இருக்கக்கூடிய அத்தனை ஊரை சேர்ந்தவர்களும் அந்த திருவிழாவை ஏத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த திருவிழாவை பங்கெடுத்துக்கிறாங்க. இவ்வளவையும் சேர்த்து இப்ப முஸ்லீமை வச்சு ஐசோலேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா அது நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றாங்க, ஒரு ஐயரு மேல இருந்து கீழே இறங்கி வந்து ஒரு பார்ப்பனரு கீழே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கழுத்துல இருந்து சொக்கநாதர் கழுத்துல இருந்து மாலை எடுத்து அவங்களுக்கு சாற்றுகிறார் அப்படின்னா இதை வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியல. இந்த பேரியரை பிரேக் பண்றதுக்கு ஏடிஎம்கேவோ ஒரு வெஹிக்கிளா அல்லது வந்து ஒரு வேகனா பயன்படுத்திக்கிறதுக்கு பாஜக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அதிமுக மதுரையில நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி அமைதி பேச்சுவார்த்தை என்கின்ற விஷயத்துல அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாருமே அதுல கலந்துக்கல. அதிமுக அமைதியை முன்னெடுப்பதற்கான ஏதாவது முயற்சி எடுத்ததா? திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தன்னை வலிமையான தலைவராக இன்னைக்கும் பொசிஷன் பண்ணிக்கிறாரு. அவரா இருக்கட்டும், அவருடைய பையனா இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருந்து கொண்டு அவர்கள் அந்த தொகுதியில ஏதாவது ஒரு இந்த காரியத்தை வந்து சமாதானப்படுத்துவதற்கு, இந்த விஷயத்தை தவிர்ப்பதற்கு ஏதாவது வேலை பார்த்திருக்கிறாங்களா? கிடையாது. ஏதோ ஒரு தொகுதியில என்னமோ நடந்துருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் எம்எல்ஏவையோ திமுக எம்எல்ஏவையோ காங்கிரஸ் எம்எல்ஏக்களையோ கேள்வி கேட்கக்கூடிய ஒரு குரூப் அங்க இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களை பற்றி எந்த விதமான இதையும் செய்யாம இருக்கிறது அப்படின்னா, அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிமுக ஃபுல்லி காம்ப்ரமைஸ்டாக மாறி இருக்கிறதா அப்படின்றது முதல்ல. ரெண்டாவது, இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம் வந்து இந்த பக்கம் என்ன பேசுறாரு, மதுரையில திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பார்ப்பனர் வந்து கீழே இறங்கி அங்க இருக்கக்கூடிய பாய்க்கு வந்து மாலை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க இருக்கிற ஆதீனம் இங்க சென்னைக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு முஸ்லீம் என்னை கொல்ல பார்த்தாரு அப்படின்றத தொப்பி தாடி தொப்பி தாடி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அதை பக்கத்துல இருக்கிற ஒரு இந்து முன்னணி நிர்வாகி வந்து எடுத்து கொடுக்குறாரு. இவர் அதை ஒப்பிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதிமுக என்கின்ற கட்சி. அப்போ இதுதான் பாஜக எதிர்பார்த்தது. தமிழ்நாட்டுல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கட்சி கடந்து ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய உணர்வு அப்படின்றது இந்து முஸ்லிம் ஒற்றுமையில,
அல்லது வந்து பொதுவெளிகள்ல சாதி வெறி தொடர்பான விஷயங்கள்ல இதுல வந்து ஓரளவுக்கு ஒரு ஐக்கியத்தை எல்லா கட்சிகள்லையும் பார்க்க முடிகிறது. ஆனா அதுல அதிமுக என்கின்ற கட்சியை பின்வாங்க வைப்பதன் மூலமாக மக்கள் மத்தியில ஒரு 25% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி பின்வாங்குகிறது அப்படின்னா ஏன் இவங்க பின்வாங்குறாங்க? அப்ப இதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா? அல்லது ஒருவேளை இவங்க பின்வாங்குறாங்க அப்படின்னா அப்ப சங்கி சொல்றது உண்மையா அப்படின்ற ஒரு குழப்பத்திற்கு மக்களை ஆட்படுத்த வேண்டும். இந்த குழப்பம் தான் எல்லா இடங்களிலும் பாஜகவிற்கு கொள்கையாக தயாராகி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய பொது மனநிலையிலிருந்து அதிமுக விலகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, திமுகவுக்கு சாதகமாக அமையுது அப்படின்றது ரெண்டாவது. முதல்ல பாஜக விரும்புறது என்ன அப்படின்னா அதிமுக அதுல அமைதிப்படுறது. இந்த அமைதி வந்து பாஜக வந்து விரும்புகிறது. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இந்து முஸ்லீம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்ப அம்மையார் ஜெயலலிதா ஒரு காலத்துல கர சேவைக்கு ஆள் அனுப்புனவராக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அவர் வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல அவர் பேசுறதையும் அவர் செயல்படுறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இங்க வந்து அவர் வந்து ஒரு பொது மனிதராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு குறைந்தபட்சம் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியவராகத்தான் அவர் கடைசி காலம் வரைக்கும் அவர் செயல்பட்டார் அப்படின்றத நாம பார்க்கிறோம். இப்ப அந்த இடத்தை வந்து அதிமுக விட்டு விலகுவது அப்படின்றது வந்து அதை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரூப்பிட்ட வந்து ஒரு குழப்பம். இந்த குழப்பம் வந்து பாஜகவிற்கு எல்லா இடங்களிலும் ஒரு சாதகமான முடிவை கொடுத்திருக்கிறது. எங்க மகாராஷ்டிராவில ஒரு சாதகத்தை கொடுத்திருக்கிறது. சிவசேனா ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது. சிவசேனா உருவாக்கிய குழப்பம் என்பது சிவசேனாவுக்கு ஆதரவாக அல்லது சிவசேனாவுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? இல்லை, அது பாஜகவிற்கு பயனுள்ளதாக அமைந்தது. அதே போலத்தான் வந்து உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அங்க ஏற்பட்ட எல்லா குழப்பங்களும் எடுபடுமா? அதான கேள்வியா இருக்கு. இப்போ மற்ற தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல அது எடுபடும் அப்படிங்கிற ஒரு டோனும் இருக்கும்ல. அப்படின்னா தமிழ்நாட்டுல எடுபடுமா அப்படின்னா இந்த குழப்பத்தை அவங்க தொடர்ந்து பல காலகட்டத்தில் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அது வந்து அம்மையார் ஜெயலலிதா கர சேவைக்கு அனுப்பிய போதாக இருக்கலாம், அல்லது வந்து எம்ஜிஆர் காலத்துல தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல நடைபெற்ற மத ரீதியான மோதல்களாக இருக்கலாம், எம்ஜிஆர் காலத்தில் RSS வளர்ந்ததாக இருக்கலாம், எம்ஜிஆர் காலத்தில் பொது உடைமை கட்சிகளின் மீது அல்லது வந்து பொது உடைமை இயக்கங்களாக செயல்பட்டவர்களின் மீது அல்லது வந்து புரட்சிகர அமைப்புகளாக செயல்பட விரும்பியவர்களின் மீது நடத்தப்பட்ட அச்சுறுத்தலாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு பேக் அடிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு குழுக்கள் செய்ய முயற்சி செய்திருக்கின்றன. ஆனால் எதுவுமே பலன் கொடுக்கவில்லை. ஆனா நம்முடைய பிரச்சனை இது பலன் கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம். இது யாருக்கு கடைசியில போய் நிக்குது அப்படின்னா, இதில் ஏமாற்றம் அடைகிறவர்கள் நேர்மையாக இருப்பதாக திமுகவை கருதி அந்த பக்கம் போறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் போன வாரம் வண்ணாரப்பேட்டையில இருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் ஆட்டோல வர்றோம். அவர் வந்து ஆட்டோ ஃபுல்லா வந்து முகப்பு கண்ணாடி ஃபுல்லா வந்து முன்னாடி ரோடு இருக்கான்னு தெரியாத அளவுக்கு எம்ஜிஆர் படங்களால அவர் ஃபுல்லா அலங்கரித்து வைத்திருந்தார். நானும் நண்பர் ஒருத்தரும் அரசியல் தொடர்பாக பேசிட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவரும் வந்து ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் படமா வச்சிருக்கீங்களே அப்படின்னு. ஆமா எம்ஜிஆர் தான் எங்களுக்கு எல்லாம், அவர் தானே சோறு போட்ட வள்ளல் அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்து கலைஞரை பத்தி கேட்கும் பொழுது என்ன அவர் இறந்துட்டாரு, நம்ம இதுக்கப்புறம்லாம் அவரை பேசக்கூடாது, எங்க தலைவருக்கு அவர் தலைவர் தானே அப்படின்ற ஒரு நன்மதிப்பை அவர் வெளிப்படுத்துறாரு. இப்ப நீங்க எடப்பாடி எப்படி பாக்குறீங்க? யாரு சார் மனுஷன் ஓட்டு போடுவானா சார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, எங்க தலைவர் எம்ஜிஆர் சோறு போட்டாருங்க, இன்னைக்கு யாருங்க தமிழ்நாடுக்குள்ள சோறு போடுறது? காலையில பிரேக்ஃபாஸ்ட் போடுறாருங்க சீஃப் மினிஸ்டர், இதை விட என்னங்க பிரச்சனை? இப்ப என் பேரம்பேத்திங்கெல்லாம் நல்ல அவர் வயசு 60க்கு மேல, என் பேரம்பேத்திங்க இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுதுங்க, என் பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போயிருக்குதுங்க, அவரும் இப்ப நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் என்னங்க பண்ணாரு, அவரை விடுங்க, கட்சியவே காப்பாற்ற தெரியல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் மாறுறாங்க. இந்த எலெக்ஷன் 2021 முடிந்த உடனே நான் பக்கத்துல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல ஒப்பீனியனாவும் வந்து அல்லது வந்து ஒரு சர்வேவாகவும் எடுத்து பார்க்கும் பொழுது அங்க பல எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க முதலமைச்சர் ஸ்டாலினை ரசிக்க தொடங்குகிறார்கள், அவருடைய செயல்பாட்டை வந்து ஆதரிக்க தொடங்குகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பற்ற தன்மை. பொதுவாக இதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல பார்க்கும் பொழுது கலைஞர் பேர்ல ஒரு பாலம் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெயிண்ட பூசிட்டு புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவி இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களால் சொல்லிட்டு கல்வெட்டெல்லாம் மாறும், பஸ் கலர் எல்லாம் மாறும், திட்டத்தின் பெயர்கள் எல்லாம் மாறும், இவ்வளவும் மாறும். ஆனா இப்ப எதுவுமே மாறல. அம்மா உணவகம் அம்மா உணவகமாவே இருக்கிறது. அதே போல வந்து
பல்வேறு இடங்கள்ல அம்மையார் ஜெயலலிதாவின் பெயரை வந்து எடுத்து விடலாமா அப்படின்னா அப்படிலாம் எடுக்க தேவையில்லை. எம்ஜிஆர் பேர்ல இன்னைக்கும் சத்துணவு திட்டம், அதே பேர்ல புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மதிய உணவு திட்டம் என்கின்ற பெயரால் தான் அந்த திட்டம் இன்னும் தொடர்கிறது. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு அப்பீல வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ரெண்டாவது, ஜெயலலிதாவிற்கு வந்து இருந்த ஒரு வாக்கு அப்படின்றதுல ரொம்ப முக்கியமானது, என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை எல்லாரையும் கால விழ வச்சிருச்சு அப்படின்ற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் அஃபெக்ஷனை கொடுத்தது. என்னால வந்து டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய ஒரு மேல இப்படி ட்ரீட் பண்ண முடியல, ஆனா யாரோ ஒரு மேல், ஆனா அந்த அம்மா அவ்வளவு டாக்ஸிக்கா இருக்குல்ல அப்படின்ற ஒரு 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 சென்ஸ் வந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்ண ஒரு குரூப் கூட இருந்தது. இப்ப அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் வந்து ஒரு பெரிய செக்ட வந்து திமுகவின் பக்கம் நகர்த்தி இருக்கிறது அப்படின்றது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நாம கண்கூடா பார்த்த ரிசல்ட், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நாம கண்கூடாக நாம அந்த ரிசல்ட்டை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்பர் நடக்குது. அப்போ டாக்ஸிக்கா இருந்து ஒரு விஷயத்தை அப்பீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாம அனைவருக்குமான திட்டங்களின் மூலமாக அப்பீல் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு வந்து புதிய இளைஞர்கள் வரும் பொழுது சமீபத்துல நடைபெற்ற சில டிஜிட்டல் ஸ்கேம் கேம்பெயின்ஸா இருக்கலாம் அல்லது கேம்பெயின்ஸா இருக்கலாம், இன்ஜினியரிங் மேல ஒரு பெரிய ஒரு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு போக்கு இருந்தது. பலரும் அதனால பாதிக்கப்பட்டார்கள். அப்போ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம்களை வந்து உருவாக்குவது, அவர்களை வந்து நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு நகர்த்துவதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கிறது. ஏன்னா சமீபத்துல ஒரு அறிக்கை கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பொழுது எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்றத வந்து கொஸ்டினா பண்ணிருந்தாங்க. சரி, இப்ப எம்ப்ளாயபிலிட்டி தானே உன் பிரச்சனை, என் பையன் எம்ப்ளாயபிள் தான், நீ அதுக்கு தேவைப்படுறது ஒரு சர்டிபிகேட் தானே, வா உட்காரு, நீயே சொல்லி கொடு, நான் அதுக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தர்றேன், அவன் அதுல படிக்கட்டும், அவன் எம்ப்ளாயபிளா மாறிடுவான்ல, அதுக்கப்புறம் வேலை கொடு அப்படின்னு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா, கல்லூரி கனவு திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு இதை பார்க்க முடிகிறது. அதே போல இன்ஜினியரிங்கும் மெடிசினும் மட்டும்தான் கோர்சஸ்ன்னு இல்ல, அதை தாண்டி நிறைய கோர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து இந்த ஆட்சி வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. நான் படிக்க ஆரம்பிச்ச போது எனக்கு தெரிஞ்சது வந்து லா படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், மெடிசின் படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல என்ன படிக்கலாம் தெரியாது, பிஏ படிச்சா வேலை கிடைக்குமா தெரியாது, பிஎஸ்சி படிச்சா வேலை கிடைக்குமா, இல்ல டீச்சர் வேலைக்கு தானே போக முடியும், வேற எதுவும் வேலைக்கு போக முடியாது. இவ்வளவுதான் நமக்கு எக்ஸ்போஷர். இந்த பெரிய இந்தியாவுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுஜனாக இருக்கக்கூடிய பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்போசரே என்ன அப்படின்னா, அவனுக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், மெடிசின் படிக்க வைக்கணும், இவ்வளவுதான் அங்க தெரிஞ்சது. இதை தாண்டி என்ன தெரிஞ்சது இந்த சமூகத்துல? அப்போ இதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பற்றிய அறிமுகத்தை வந்து நான் முதல்வன் திட்டத்துல கொடுக்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் இதுவரைக்கும் பரிச்சயமே ஆகாத, நாமெல்லாம் இதுவரைக்கும் சிவத்த உருவங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த வேலை வாய்ப்புகள்ல கருத்த உருவங்களை இன்றைக்கு நிறுத்துவதற்கான முகாமாக நான் முதல்வன் திட்டம் மாறுது. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இதன் மீதான அப்ப முதல்ல எதிர்கட்சிகளின் பலவீனம் அப்படின்றது முதல்ல அது ஒரு பக்கம். ஆனா ரொம்ப பிரதானமாக இந்த ஆட்சியின் மூலமாக செயல்படுத்தப்பட்ட அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், ரொம்ப கண்மூடித்தனமாக நாம விக்சித் பாரத் எப்ப 2047 எப்படி அதெல்லாம் தெரியாது, நம்ம 2047 விக்சித் பாரத் பாருங்க. விக்சித் பாரத்துக்கு விக்ஸ் போடுறதுக்கு ட்ரம்ப் வர வேண்டியதா இருக்குது. இங்க ஒரு ஆப்பிள் மேனுபேக்சரிங் யூனிட்டை தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரம்ப் அங்க இருந்து கத்துறாரு. தமிழ்நாடு இந்த மாதிரியான மேனுபேக்சரிங் ஹப்ஸ தன்னகத்தை ஹோஸ்ட் பண்ற, தன்னகத்தை வந்து நிறுவிக் கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. மொத்தமா ஒரு 4-5 மாநிலங்கள் அல்லது 10 மாநிலங்கள் தான் வந்து இந்த தொழில் வளர்ச்சியில போட்டியே. தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மற்றும் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான சில பகுதிகள், அதாவது டெல்லி மற்றும் நொய்டா உள்ளிட்ட அதற்கு இடைப்பட்ட பகுதிகள். இவ்வளவுதான் காம்படிட்டிவ் ஸ்பேஸே இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல அப்படியான ஒரு போக்கே இல்லை. அப்ப இந்த மாநிலங்களை நேரடியாக பாதிக்கின்ற அளவு ஒரு வெளிநாட்டு பிரதமர் பேசுறாரு. அதை பத்தி பாவம் ஒரு ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பிஜேபி எம்பி ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாரு. நீ அப்பன்னா அப்பனுக்கெல்லாம் அப்ப எங்க மோடி அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசமா போடுறாரு. அதை பாஜக தலைவர் ரிமூவ் பண்ண சொல்றாரு. அப்போ ஒரு வெளிநாட்டு பிரதமருக்கு எதிராக கூட நான் பேசக்கூடாதா? உள்நாட்டு பிரதமருக்கு எதிராக தானே பேசக்கூடாது. நீங்க வெளிநாட்டு பிரதமர் அதிபருக்கு எதிராக நான் பேசக்கூடாதா? அது என் நாட்டை இழிவுபடுத்தும் போது நான் பேசக்கூடாதான்னு பாஜக காரர்களே
பதற விடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் தாண்டிதான் தமிழ்நாட்டை இன்றைக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு போவதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லையும் மிச்சப்படுகின்ற தொகை அப்படின்றத அவங்க ரொம்ப ப்ராப்பரா செலவு பண்றதுக்கான பல்வேறு வழிகள் உருவாகி இருக்கிறது. அது இன்னும் பெரிய எக்ஸ்போசரை அவங்களுக்கு கொண்டு சேர்க்குது. பஸ்ல நல்ல வகையில ஒரு வரவேற்பு பெற்றிருக்குன்னு நீங்க சொல்லும் போது அது புரியுது. இந்த திட்டங்கள் திமுகவிற்கு சாதகமான ஒரு அம்சமாக அமையும் அப்படிங்கிறதும் நீங்க குறிப்பிட்டதாக நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்னு இதுல அடுத்த கட்ட தலைவர்கள் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுலயும் திமுக மற்ற கட்சியில் எதுலையுமே அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான அஜெண்டாவே கிடையாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம், என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, பெர்சனாலிட்டியும் இல்ல, அஜெண்டாவும் இல்ல. அப்ப அவங்க என்ன செய்ய போறாங்க தெரியாது. விஜய் நான் சிஎம் ஆகணும்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன தெரியாது. சீமான் அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கே தெரியாது, நாளை காலையில் என்ன பேசுவாருன்னே தெரியாது. எடப்பாடி பழனிசாமியால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியல, பாமகவால ஆன்சர் பண்ண முடியல. ஆனா திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது மற்ற இயக்கங்களா இருக்கட்டும், இவங்கள்ட்ட ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. அடுத்து என்ன செய்ய போறோம், நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நாளை கழிச்சு நம்ம என்ன செய்ய போறோம், 10 வருஷத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்றதுக்கான செயல் திட்டம் இருக்கிறது. மாநில உரிமைகளை பற்றி இத்தனை கட்சிகள், எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து மாநிலத்தின் இறையாண்மை என்றும் மாநில சுயாட்சி என்றும் ஒன்றுபட்டு நிற்பது இதுதான் முதல் முறை. 1974 கலைஞர் தீர்மானம் கொண்டு வந்த போது பல கட்சிகள் அதை ஆதரிக்கவில்லை. ரொம்ப சில கட்சிகள் தான் அதை ஆதரவு தெரிவித்தன. காங்கிரஸ் எதிர்ப்பு, அன்றைக்கு இருந்த மற்ற சில இயக்கங்கள், முக்கியமான இயக்கங்கள் எதிர்ப்பு. ஆனா இன்றைக்கு இதெல்லாம் மாறி இருக்கிறது. காங்கிரஸ் அதை ஆதரிக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டுமா ஆதரிக்கிறது, அகில இந்திய காங்கிரஸ் ஆதரிக்கிறது இந்த தீர்மானத்தை. விசிகாவா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இவ்வளவு கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவில தமிழ்நாட்டினுடைய அரசியலை, தங்கள் கட்சிக்கான எதிர்காலம் என்ற திட்டம் வேற, ஆனா தமிழ்நாட்டுக்கான எதிர்கால திட்டத்துக்கு எங்கள்கிட்ட ஒரு கலெக்டிவ் அஜெண்டா இருக்கு அப்படின்றத இவங்க யாருமே எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு பத்திரம் எழுதி கையெழுத்து போடல. ஆனா இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, இந்த ஒற்றுமை வேற எந்த கட்சியிடமாவது இருக்கிறதா? நேற்று சன் நியூஸ்ல ஓபிஎஸ் ஆதரவாளர் ஆமா பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு இல்ல, அதை ஏற்படுத்தணும் அப்படின்னா நாங்க அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இக்கு வைக்கிறாரு. இப்படியான இக்கு எதையும் இங்க யாருமே வைக்க தேவையில்லை. அத்தனை பேரிடமும் ஒரு ஒருமித்த கருத்து இங்க இருக்கிறது. இது எதுவுமே இல்லாத சூழ்நிலையில மக்களுடைய ஆதரவு என்பது இந்த கூட்டணியின் பக்கம் இருப்பதை இவர்களால தவிர்க்கவே முடியல. தொடர்ந்து 3 அது உள்ளாட்சியா இருக்கட்டும், அதற்கு பிறகு சட்டம் முதல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி, அதற்கு பிறகு இடைத்தேர்தல்கள்ல வெற்றி, அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி, அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, தொடர்ந்து இவ்வளவு வெற்றிகளை ஒரு கூட்டணி, பொதுவா இப்படியான கூட்டணியை திமுக அமைக்கும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகள்லாம் காத்திருக்க தேவையில்ல. 3வது வருஷமே அடுத்து என்ன அப்படின்ற வேற பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். சீட் ஷேரிங்ல ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி எந்த பிரச்சனையும் காணுமே, அவ்வளவு பேரும் உள்ளாட்சி தேர்தலில் பிரிஞ்சு போட்டிடுவோமா? பிரிஞ்சு போட்டிடுவோம். இப்ப என்ன, ரைட், ஓகே. நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்தா சேர்ந்து, ரைட், சீட்டு கம்மியா இருக்கு, பிரச்சனை இல்ல, பாயிண்ட் தான், அஜெண்டா தான் முக்கியம். 2026க்கும் அதுதான் அஜெண்டா. எங்களுக்கு சீட் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு காமன் கோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு திரௌபதி முர்மு பேர்ல ஒரு இது போடுறாங்க. அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது முதலமைச்சர் கொடுக்கிற அறிக்கை இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு. யூனியன் கவர்மெண்ட் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் போட்டதை கண்டிக்கிறேன் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அல்ல. இட் ஹேஸ் இட்ஸ் பொலிட்டிக்கல் கான்சிக்வன்சஸ். ஆனால் அதை துணிச்சலாக செய்வதற்கான தைரியம் இவரிடம் தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியிடம் அது இருக்கிறது. கொள்கையாக இணைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலிமையான ஒரு பலத்தை இந்த திமுக தரப்புக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு புரியுது. மக்கள் நல திட்டங்களாகட்டும், இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளினுடைய நிலைமை தொடர்பாகவும் நிறைவுமே பேசியிருக்கோம். இன்னும் நிறைய பேசுவதற்கு நிறைய தகவல்கள் இருந்தாலும் நேரம் கருதி நிகழ்ச்சியை சுருக்க வேண்டிய இடம் இருக்குது. இறுதியாக உங்களுடைய ஒரு வரி கருத்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இல்ல, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இது திமுக தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டாக இருந்தாலும் கூட இது தமிழ்நாட்டுக்கான வாசகம். அது ரொம்ப ரொம்ப அர்த்தம் பொதிந்த வாசகம். நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத மக்களுக்கு விளக்குவதற்கான ஒரு
நல்ல ஒரு வாசகம் அது. பிறந்த நாளின் பொழுது அவர் அதை வெளிப்படுத்துறாரு. பிறந்த நாளின் பொழுது என்னன்னாலும் செய்யலாம்ல, எனக்கு ஊர் பூரா கேக் வெட்டுங்க, எனக்கு எல்லா ஊர்லயும் வந்து பேங்க் கட்டுங்க, எனக்கு எல்லா ஊர்லயும் வந்து தொடர்ந்து இது மட்டும் பண்ணுங்க, விழா மட்டும் நடத்துங்கன்னு இல்லாம எனக்கு விழா நடத்துங்க, பிறந்தநாள் விழா நடத்துங்க. ஆனா அந்த பிறந்தநாள் விழால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு பேசுங்க அப்படின்னு அந்த அஜெண்டாவை பிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் செட்டா தான் இருக்க முடியும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அவரும் தான் நடத்தினாரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழான்னு. எம்ஜிஆர் பத்தி 10 பாயிண்ட் கேளுங்க அதிமுக நிர்வாகிகள்கிட்ட, சத்துணவை தவிர வேற எதையுமே அவங்களால சொல்ல முடியாது. ஆனா இங்க அப்படி இல்ல. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் தமிழ்நாட்டு அரசியலை இந்த 4 ஆண்டுகளாக இந்திய பாசிச நீரோட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் தற்காத்துக் கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். மிக்க மிக்க நன்றி தோழர், உங்களுடைய விரிவான கருத்துக்கு. மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் நன்றி தோழர். நன்றி தோழர்.